Zero. Zero தான் இருந்தது. அப்புறம் மகவியமா இன்டர்வியூ எழுதி அதாவது அவர் இன்டர்வியூ வரும்போது அவருக்கு ஞாபகம் இருக்கிற விஷயம் அதாவது அப்பா கிட்ட இருந்து 100 ரூபா வாங்கிட்டு வந்தாங்க. பெரியார் வந்தோடனே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவர் 21 வயசு. உங்களுக்கு யோசிக்க முடியும் அந்த 21 வயசுல எந்த மாதிரி ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அவருக்கு அதாவது 21 வயசு பாய் ஒருத்தர் அதாவது பெரியார் வந்தோடனே தாரேன் சொல்லிட்டு அப்பா நான் சொல்லும் போது அதாவது இன்னைக்கு ஜெப்ரி சார் சொன்னாங்க அதாவது அவருக்கு நிறைய பெரிய நல்ல ஒரு ஆட்டிடியூட் இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது எல்லாமே கிடைச்சது அதாவது இந்த பிசினஸ்னால தான். எல்லாமே சிஸ்டம் அதாவது பர்சனாலிட்டி எல்லாமே இந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்து நான் கத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன் அந்த விஷயங்கள்லாம் கிடைச்சிச்சு எனக்கு. ஃபியூச்சர் ஆப்டிமாவுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லி கொள்றேன். எல்லாமே ஒரே கம்பெனி தான். எல்லா கம்பெனியும் ஒரே சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க 5 and 8 ஸ்டெப். அந்த 2 விஷயங்கள்னால தான் எனக்கு எல்லாமே கிடைச்சு. இந்த 10 நிமிஷம் இருக்கிறதுனால எனக்கு ஒரு நாள் முழுக்க வேணாலும் பேச முடியும். அதாவது கொஞ்சம் தேங்க்ஸ் பண்றதுக்கு இருக்குது. முதல் தேங்க்ஸ் என் ஃபேமிலிக்கு. அதாவது ரொம்ப கஷ்டமான டைம்ல கூட சந்தோஷமான டைம்ல கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா கூடவே இருந்திருக்கிறாங்க. அதாவது இந்த பிசினஸ்க்கு வரும்போது நான் பதிலில் தான் வந்தேன். கொலம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. அதாவது மேனேஜ்மெண்ட் வரைக்கும் அதுக்குள்ள ஒரே ஒரு நாள் தான் வெளியே போயிருக்கேன். அதாவது அவ்வளோ நான் பொறுமை காட்டேன். அந்த அளவுக்கு பொறுமையை பார்த்துக்கிட்டதுனால எங்கள் ஃபேமிலிக்கு முதல் தேங்க்ஸ். நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். அதாவது பார்த்து சொன்னா அவங்க முன்னாடியே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு பிறகு நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்கும் அவரோட ப்ரொமோட்டிங் மேனேஜருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல 14 வருஷமா அவரோட இருக்கிறாரு. அதாவது பேடான டைம்ஸ்ல கூட நல்ல டைம்ல கூட அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா சொல்ல போனா நான் புதுசா மேனேஜர் ஆன போது அதாவது தினமும் எங்க ஆஃபீஸ்க்கு வருவார். அந்த நேரத்தில் அது கஷ்டமா தான் இருந்தது. எப்ப வந்தாலும் இவரோட ஓடப்போம் தான் எடுத்து பார்ப்பாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபீல்ட் போயிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 14 வருஷம் ஒரே நேரத்தில் அதாவது ஒன்னாதான் ஒர்க் பண்ணோம். ஃப்ரெண்ட் ஆனோம். நல்ல ஒரு பிசினஸ் ரிலேஷன்ஷிப் அவன் பில்ட் பண்ணோம். நான் தேங்க்ஸ் பண்றேன் அவரோட ப்ரொமோட்டிங் மேனேஜருக்கு. அதுக்கு பிறகு நான் தேங்க்ஸ் பண்றதுக்கு இருக்கு. அதாவது மறக்க முடியாத நம்ப முடியாத ஒரு பர்சன். அதாவது நம்ம இப்ப இன்னைக்கு அவ்வளவு பேருமே இருக்கிறது அந்த ஒரு பர்சனால தான். அதாவது அவர் வந்து இந்த பிசினஸ் இலங்கையில ஸ்டார்ட் பண்ணதுனால தான். அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல ஜூஸா இருந்தது இந்த பிசினஸ். ஆனா இவர் இருக்கல. அதாவது இந்த பிசினஸ்க்கு அவர் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா 1999 அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது 95. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஸ்டார்ட்ல இருந்து நான் இருக்கிற மேனேஜர். அதாவது பாத்தீங்கன்னா எல்லா பிசினஸ் இதே மாதிரி தான். நல்லா செய்யும் போது
அதாவது எல்லாருமே இருப்பாங்க. හැබැයි ප්‍රශ්නේ එනකොට அதாவது பிரச்சனைன்னு வரும்போது challenges වල face කරද්දී சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும்போது වාලද அந்த இடத்துல மூடிட்டு போயிடுவாங்க. ඔයාලා දැකලා ගොඩාක් කම්පැනිස් තියෙනවා නේ. அவுட் சைடுல நீங்க நிறைய கம்பெனிஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய கம்பெனிஸ் மூடி இருக்கலாம். හොඳට කරද්දී நல்லா செய்யும் போது really good. ரொம்பவே நல்லா செய்வாங்க. down වෙද්දී டவுனா இருக்கும்போது மூடிட்டு போயிடுவாங்க. මේ manager ගත්තොත් இந்த மேனேஜரை பார்க்கும்போது ඇත්තට මේ down හැම දෙයකම face කරලා ඉන්නවා. அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப் டவுன் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. මුලදී අපිත් එක back bone එක වෙලා හිටියා පිටිපස්ස වෙලා back side එකෙන් support කරා. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல ஒரு பேக் போனா இருந்துட்டு எங்களோட பின்னாடி இருந்துட்டு எந்த நேரமும் சப்போர்ட் பண்ணி இருந்தாரு. පස්සේ ආ front එකට වෙලා support කරන්න පටන් ගත්තා. அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ඒක මම හිතන්නේ අපි හැමෝම lucky. அதாவது பார்த்தீங்கன்னா நாங்க எல்லாருமே லக்கின்னு சொல்லலாம். මට මතකයි මම manager වෙලා එකපාරයි මේ manager දැකලා තියෙන්නේ. அதாவது மேனேஜர் ஆற வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். ඒ දවස්වල அந்த நேரத்துல හැබැයි අද new guy කෙනෙක් පවා இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கை வரைக்கும் අපේ company එකේ chairman කියන්නේ කවුද කියලා දන්නවා. நம்மளோட சேர்மன் யாருன்னு சொன்னா தெரியும். because he is come to the front. அதாவது இப்போ அவர் முன்னாடி வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாங்க. so lot of money அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ඔයාලා ගොඩක් companies තියෙන නිසා அதாவது பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்கிறதால මම මතකයි ඒ දවස් එක දවසක් අපිට දුන්නේ. ஆனா அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு தடவை தான் சான்ஸ் கொடுத்துருக்காரு. අද ගත්ත දවස් 7 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளுமே 24 hours 24 மணி நேரம் ඕනම වෙලාවක මේ manager කතා කරලා எந்த நேரத்துலயும் உங்க அந்த மேனேஜர் இங்க பார்த்து பேச முடியும். right that's why we are here today. அதுக்காக தான் இன்னைக்கு நான் முன்னாடி இருக்கிறோம். thanks කරනවා හදවතින්ම. அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட பாட்டம் ஆஃப் த ஹார்ட் அவருக்கு தேங்க்ஸ் பண்றாரு நம்மளோட சேர்மனுக்கு ஜெஃப்ரி சார். ඊට පස්සේ thanks කරන්න තවත් manager කෙනෙක් ඉන්නවා. அதுக்கு பிறகு நான் தேங்க் பண்றதுக்கு ஒரு மேனேஜர் இருக்காரு. not a manager actually. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் அவங்க உள்ள மேனேஜர். he is the vice president. இப்போ வைஸ் பிரசிடென்டா இருக்காங்க. is the Canadian vice president. அவர் கனடியன் வைஸ் பிரசிடென்ட். first I saw in 2003. அதாவது பார்த்தீங்கன்னா நான் அவர் 2003ல தான் முதல் தடவையா பார்த்தேன். this I am a new promoting manager. அதாவது அந்த நேரத்துல ஒரு நியூ ப்ரோமோட்டிங் மேனேஜரா இருந்தேன். but I excited about this meeting. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட மீட்டிங்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கேன். he did the big picture for us. அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட மீட்டிங்லயே சரியான ஒரு பிக்சர் எனக்கு தந்தாங்க. his first meeting he said அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா 1000 guys 1000 guys we can promote VPs. அதாவது 1000 பேரை நம்ம VP-ஆ ப்ரோமோட் பண்ண முடியும். divisional managers டிவிஷனல் மேனேஜர்ஸ் ப்ரோமோட் பண்ண முடியும். we can go 100 plus managers. 100 plus மேனேஜர்ஸ் போக முடியும்னாரு. as a new promoting manager ஒரு நியூ ப்ரோமோட்டிங் மேனேஜரா මම හිතුවේ அவர் நினைச்சது අපිව motivate කරන්න. அது ஜஸ்ட் நம்மள மோட்டிவேட் பண்றதுக்கு மட்டும் தான் நினைச்சேன். but believe me ஆனா பிலீவ் பண்ணேன். but today we have 1500 guys here. ஆனா இன்னைக்கு 1500 guys கிட்ட இருக்காங்க. he believe us. அன்னைக்கு பிலீவ் பண்ணோம். he believe you. அன்னைக்கு பிலீவ் பண்ணாரு. me அவரும் பிலீவ் பண்ணாரு. and the system. அந்த சிஸ்டத்தை பிலீவ் பண்ணாரு. that's why he came from Canada. அதாவது அதனால தான் கனடாவுக்கே வந்தாரு. thank you very much Steve sir. ஸ்டீவ் சார் ரொம்ப நன்றி. they have a lot of division because of him. அதாவது இங்க நிறைய டிவிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கிறது அவர்னால தான். another person I have to thank. அதாவது இன்னொருத்தர் வந்து தேங்க் பண்றதுக்கு இருக்காரு. he is not here actually. அதாவது அவர் இங்க இல்ல. but I have to thank for him. அதாவது அவரை மறக்க முடியாது. நான் தேங்க் பண்ணி ஆகணும். because I learned lot of things from him. அதாவது நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். he is in Malaysia. அவர் இப்ப மலேசியாவுல இருக்காரு. our vice president. அவர் வைஸ் பிரசிடென்ட் Henry Low. he is not here. அவர் இப்ப இல்லாட்டியும் last week I sent a message for him. அவருக்கு நான் ஒரு மெசேஜ் ஒன்று டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். please come to the meeting. அதாவது மீட்டிங்க்கு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். he said அவர் சொன்னது I am really sorry Pasandu. சாரி பசந்து. he is really busy with the meeting. அதாவது நான் ரொம்ப மீட்டிங்ல பிஸியா இருக்கேன். with regard to the guys. அதாவது பார்த்தீங்கன்னா நான் கைஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். because of him I learned lot. அதாவது அவர்கிட்ட தான் நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டேன். he is not here but I have to thank for him. அவர் இங்க இல்லாட்டியும் இந்த நன்றிகள் அவருக்காக. I think God bless him. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் thank you very much Henry sir. ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். another person here. அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காங்க. don't worry I talk about English. அதாவது இங்கிலீஷ்ல நான் சொல்லிக்கிறேன். right because he is also lot of help me. இவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. today also in Papa. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அவர் வந்து he shared the business with me. அதாவது பார்த்தீங்கன்னா பிசினஸ் டீச் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. I met first time in magazine.
ஸோ மேகசின் ஒன்ல தான் அவரை போய் பார்த்துருக்காங்க முதல்ல. I saw magazine. மேகசின் ஒன்ல தான் அவரை பார்த்தாங்க. He would nice to dress. அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. In the car. அவர் கார்ல First time I saw him like that. அந்த முறையில தான் அவரை கார்ல நான் பார்த்தேன். But after that he came to Sri Lanka. அவங்க அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தாங்க. With Steve sir. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் சாரோட Start the advertising division. அதாவது பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. Because I think he trained my guys. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க கைஸ்க்கு ஃபெயில் பண்ணிப்பாங்க. Lot of guys. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய கைஸ் One is Kupali. நாளைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. Because of him we have the advertising division also here. அவர் ஒரு காரணம் நம்மளோட அட்வர்டைசிங் இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு. Thank you very much, Mr. Ravi. God ගොඩාක් ඉන්නවා thanks කරන්න. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க தேங்க்ஸ் பண்றதுக்கு. I have to thank my partner. அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட பார்ட்னருக்கு அவர் தேங்க் பண்ணணும். We lot of partners here. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்னர்ஸ் இங்க இருக்காங்க. ගොඩාක් partners are with here. நிறைய பார்ட்னர்ஸ் நம்மளோட இருக்காங்க. ගොඩාක් මේ ගයිඩ් වැඩි ජූසි ගයිඩ්ස් හිටියා. இவரை விட நிறைய ஜூசி கைஸ் கூட இருந்தாங்க. මගේ ஆர்கனைசேஷன். அவரோட ஆர்கனைசேஷன்ல. அந்த ගොඩාක් ගයිඩ්ස් මාව දාලා ගියා. அதாவது நிறைய பேர் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. සමහරවිට මගෙත් එක්ක ප්‍රශ්නයක් වෙන්න පුළුවන්. சம்டைம் உங்களோட பிரச்சனை இருந்திருக்கலாம். සිස්ටම් එකත් එක්ක ප්‍රශ්නයක් වෙන්න சம்டைம் පුළුවන්. சிஸ்டத்துல உள்ள பிரச்சனையா இருந்திருக்கலாம். සමහරවිට ඒගොල්ලෝගේ පර්සනල් ප්‍රොබ්ලම් එකක් වෙනවා. அவங்களோட பர்சனல் ப்ராப்ளத்துல கூட அவங்க போயிருக்கலாம். හැබැයි මෙයා මාව දාලා ගියේ. ஆனா இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்து இவர் விட்டுட்டு போகல. අපි දැන් එක පැදුරේ හිටියා. அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒவ்வொரு பக்கம் இருந்தோம். future we have two countries. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு கண்ட்ரீஸ் இருக்கு. இது அனாகத்தே අපි බලාපොරොත්තු වෙන countries දෙක තියෙනවා. அதாவது பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துல இன்னும் ரெண்டு கண்ட்ரீஸ்ல நாங்க போறதுக்கு இருக்கோம். මේක හොඳයි ඔයගොල්ලන්ට body system එක. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட படி சிஸ்டத்துக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். එක පැදුරේ හිටපු දෙන්නේ ஒரே பாயில இருந்தவங்க vice president වෙන්නේ කියලා இன்னைக்கு ரெண்டு வைஸ் பிரசிடென்ட் ஆகி countries දෙකක් run කරන්න ready වෙනවා. ரெண்டு நாடுகளை ரன் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஹார்ட் එක මොකක්ද කරනවා? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் மூலமாவே அதாவது இந்த இதயபூர்வமான நன்றிகள் vice president மஞ்சுள பேபி. மஞ்சுளா சார். මේ විදිහට එක එක්කෙනා ගැන කියගෙන ගියොත් අපි ඔක්කොම ගැන කියන්න ඕනේ. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் நான் சொல்ல போனா இன்னும் நிறைய சொல்ல வேண்டியதா இருக்கும். ඉතින් මට සමාව වෙන්න ඒකද? அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. හැමෝම මේ විදිහට කියන්නේ අමාරුයි. எல்லாருக்குமே நான் அப்படி சொல்ல முடியாது. මම few names ටිකක් කියන්න. அதாவது நான் கொஞ்சம் பேரை சொல்றேன். අතන ගොඩාක් help කරන අය කෙනෙක්. அதாவது நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு. මගේ office එකට ආයි. அதாவது என் ஆஃபீஸ்க்கு வந்து right he is working for the upcoming vice president. அவரும் வைஸ் பிரசிடென்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. work කරන vice president level එකට. வைஸ் பிரசிடென்ட் லெவலுக்காகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. right இவரும் divisional manager උපාලි. டிவிஷனல் மேனேஜர் பாய்ஸா lot of main guys there. அவங்களோட நிறைய மெயின் கைஸ் இருக்காங்க. මම ඒගොල්ලන්ගේ few names පොඩ්ඩක් කියන්න. அவங்களோட பேரையும் நான் சொல்றேன். අද ප්‍රොමෝට් කරන අපේ officially මංජුල පාත්කෝ. மஞ்சுள பாஸ்போர்ட் சாருக்கு என்ன நன்றி. කපිල දේවි. கபில சாருக்கு நன்றி. හරේෂ්. உபால் சாருக்கு நன்றி. විජේ. விஜய் சாருக்கு நன்றி. right මගේ first generation සුකුන්. சுகுன். right මාලිකා. කුමාරි. නුමාரி. right අමතු පුනාල සමාන මේ ගොඩාක් main guys ඉන්නවා. කවුද අපේ සුදීර බේබි. சுதீர சார். නාලක මනෝජ්. நாளைக்கு மனோஜ். දිනුෂ මේ වගේ කමරි. லக்ஷ்மண் சார். ඒගොල්ලන්ට හැමෝටම thanks කරනවා. இவ்வளவு பேருக்குமே நான் தேங்க்ஸ் பண்றேன். ඊට අමතරව මම thanks කරනවා මගේ admin staff එකට. அது மட்டும் இல்லாம இந்த அட்மின் ஸ்டாஃப்க்கும் நான் தேங்க்ஸ் பண்றேன். මාත් එක්ක වැඩ කරලා දැන් head office එකේ වැඩ කරනවා මිස් නවරත්න. அதாவது பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற நவரத்னம் வரைக்கும் දිල්ලානිවිත්. திலானிஸ்க்கு කිරන් தீரன் and all the staff එකට administrative எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க் பண்றேன். thanks කරන්න වෙනවා head office එකට. ஹெட் ஆஃபீஸ்க்கு உள்ளவங்களுக்கு தேங்க்ஸ் பண்றாங்க. head office staff එකට. ஹெட் ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு தேங்க் பண்றாங்க. right HR Pradeep Lopez. பிரதீப் சார், லோபேஸ், Mr. Sarafat. சராபத் சார், Manji. மஞ்சியா, lot of guys. எல்லாருக்குமே நான் even Mr. Movatta thanks කරන්න වෙනවා. எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்றேன். ඔක්කොම head office staff එකට thanks කරනවා. எல்லா ஹெட் ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கும் நான் தேங்க்ஸ் ඒ වගේම பண்றேன். මගේ organisation එකට. எந்த ஆர்கனைசேஷனுக்கு நான் தேங்க் பண்றேன். new guys. எல்லா புது கைஸ் வரைக்கும் supervisor. சூப்பர்வைசர், crew managers. crew managers, assistant managers. assistant managers, managers, promoting managers. managers, promoting managers, මේ හැමෝටම මම thanks කරනවා. எல்லாருக்குமே இந்த நன்றிகள். මොකද මං ඉඳන්ම නෙමෙයි අපි කම්පැනි එකක් ඇතුළේ. அதாவது நான் மட்டும் இல்லாம ஒரு கம்பெனியாவே right ඔයගොල්ලෝ අපිව believe කරලා நீங்க எங்களை நம்பி
මේ සිස්ටම් එක බිලිව් කරලා இந்த சிஸ்டத்தை நம்பி අපිත් එක්ක වර්ක් කරන්න ඉන්න. என்னையோட ஒர்க் பண்றதுனால අපි ටැන්ක්ස් වගේ මම විශ් කරනවා. நான் தயார் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கும் நான் விஷ் பண்றேன். in future ඔයගොල්ලෝ මෙතන ඇවිල්ලා මේ විදිහට කතා කරයි. இந்த ஃபியூச்சர்ல அதாவது அந்த ஃபியூச்சர்ல நீங்களும் இந்த மாதிரி ஒரு பேசுவீங்க. Sales office administrators, சேல்ஸ் ஆபீசர் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கலாம். our transport Mr. Vistry, டிரான்ஸ்போர்ட் சைடுல மிஸ்டர் எஸ்பி everybody. எல்லாரையும் even අද මේ meeting එක handle කරන්න இந்த மீட்டிங்கை ஹேண்டில் பண்றதுக்கு හැමෝම පොඩි මරි කුෂ්‍යයක් අපිට දුන්නා. மற்ற கொஞ்சமாவது ஒரு சேனல் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. හැමෝටම thanks කරනවා. எல்லாருமே நான் தேங்க் பண்றேன். ඔයගොල්ලෝ දකින්න ඇති මම දැම්මා මේ මගේ key to success එක මොකක්ද කියලා. அதை பார்த்தீங்கன்னா இந்த கீ டு சக்சஸ்ங்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி காட்டிருங்க. I always develop my positive attitude. அதாவது பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த attitude நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். Try to surround it with motivate people. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு திங்ஸ் தான் மோட்டிவேட் பண்ண உங்களை. right හැමලේම අපි develop කරගන්න ඕනේ අපේ තියෙන positive attitude. அதாவது எப்பயுமே நம்ம பாசிட்டிவ் attitude டெவலப் பண்ணிக்கொள்ள முடியும். ඔයාලට success වෙන්න ඕන නම් நீங்க சக்சஸ் ஆகணும்னா අපි හැමෝටම success වෙන්න නම් எல்லாருமே சக்சஸ் ඔයාලා ஆகணும். හැමලේම ළඟින් තියාගන්න. எல்லாரையுமே நீங்க பக்கமா வச்சுட்டு business එකේ normally ගත්තොත් அதாவது பிசினஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா excited කට්ටිය. நல்ல எக்ஸைட்டா இருக்கிறவங்க. මම එතන මේක ඉතල strong වුණේ නැහැ මොනවද? இந்த பிசினஸ்ல முன்னாடி ஸ்ட்ராங் இருக்கிறவங்க. මට ඉතල attitude දැන් නැහැ මං කිව්වා நல்ல attitude එක. நல்ல ஒரு attitude உங்களுக்கு இருக்கல. හැබැයි මම believe කරා මාස් එක surround වෙලා ඉන්න කට්ටිය. அதாவது கூட இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிலீவ் பண்ணாங்க. ඒ හින්දා அதனால අද මම මෙතන ඉන්නවා. அதனால இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன். 13.5 years ago இந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி 100 rupees අරගෙන walk කරපු person කෙනෙක් ஒரு 100 ரூபாய் தேடி கொடுத்து கஷ்டப்பட்ட ஒருத்தர் අද මෙතනින් එළියට යනවා. இன்னைக்கு நான் வெளியில போகும்போது 500,000 watch එකක් තියෙනවා. அதாவது 5 லட்சம் பெருமையான ஒரு வாட்ச். This is the opportunity we have. இந்த மாதிரி opportunity தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ඉතින් මම හිතන්නේ ගොඩාක් අපි meetings කරන්න ඕනේ. பெரிய அளவுக்கு மீட்டிங் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. මොකද අපි ඒ දවස්වල දැක්කේ magazines වල ඉන්නවා VPsලා. அதாவது அந்த நேரத்துல ஒரு மேகசின்ஸ்ல இருந்து divisional managers magazines வல ඉන්නවා. டிவிஷனல் மேனேஜர்ஸ் மேகசின்ல இருப்பாங்க. හැබැයි අද team is believing. அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு நம்ப முடியுது. මේක නිකන් නම් වෙච්ච දෙයක් නෙවෙයි. அதாவது சாதாரணமா அது கிடைக்கல. believe කරන්න ඕන. நீங்க உங்களை பிலீவ் பண்ணுங்க முதல்ல. set කරන්න ඕගොල්ලෝ. சரியான கோல் செட் பண்ணுங்க. put the 100%. உங்களுக்கு 100% எஃபர்ட் அதுல போடுங்க. be patient. அதாவது ஒரு பேஷனா இருப்பாங்க. be patient. பேஷனா இருங்க. right හැමෝම දැන් heart එක ගැසි ඉන්නේ. அதாவது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம். අද ලංකාවට මොකක් වෙයිද කියලා. இன்னைக்கு இலங்கைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. be patient. பேஷனா இருங்க. right ලංකාවට match එක දිනනවා. இன்னைக்கு இலங்கை மேட்ச் ඒ වගේම අපේ තියෙනවා goal එක. அதே மாதிரி நமக்கும் கோல்ஸ் இருக்கு. this is my goal and our goal in company. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனில என்ன கோல்ஸோ அதே மாதிரி கம்பெனி கோல்ஸ் இருக்குது. we have to promote 10 vice president from Sri Lanka. 10 vice president பண்ணணும். ඒක අපේ countries 10කට යන්න පුළුවන්. அதனால 10 கண்ட்ரீஸ்க்கு நம்மளால மூவ் பண்ண முடியும். vice president 10ක් ඉන්නවා කියන්නේ. அதாவது 10 வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறதால at least we need 20 divisional managers. அதாவது 20 டிவிஷனல் மேனேஜராவது நமக்கு தேவைப்படும். 20 divisional managers කියන්නේ 20 டிவிஷனல் மேனேஜர் at least 300-400 owners we need. அதாவது 300 to 400 மேனேஜர்ஸ் எங்களுக்கு தேவைப்படுவாங்க. එහෙනම් අනිවාර්යෙන්ම අපි තමයි වෙන්නේ එකයි. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நாம தான் set the goal today. இன்னைக்கு நீங்க கோல் செட் பண்ணுங்க. match එක අහලා හරි බලලා හරි இன்னைக்கு மெசேஜ் கேட்டாலும் பார்த்தாலும் சரி goal එකක් set කරන්න. கோலும் செட் பண்ணுங்க. හෙට උදේ 7 o'clock අපි start කරමු. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு. work for our 10 VPs. அதாவது பார்த்தீங்கன்னா 10 VPs உருவாக்குறதுக்காக ஒர்க் பண்ணுங்க. තවත් 7 ඉන්නව මෙතන පොයේ. இன்னைக்கு இன்னும் 3 பேர் இன்னைக்கு எந்த இடத்துலயாவது இருக்கலாம். new guy තමයි. அது நீங்க தான். එහෙනම් thank you very much guys. தேங்க்ஸ் ரொம்ப. right මම දැන් සෑහෙන වෙලාවක් ගත්තා. நான் நிறைய நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். miss වෙච්ච හැමෝටම thanks කරනවා. விடுபட்ட அவ்வளோ பேருக்குமே இந்த தேங்க்ஸ். finally එක්කෙනෙකුට thanks කරන්න වෙනවා. கடைசியா இன்னொருத்தருக்கு நான் தேங்க் பண்ணிக்கணும். මෙතන නැහැ. இன்னைக்கு அவனுக்கு இல்ல. right my girlfriend. அது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். உங்களுக்கு கவலை தானே. எனக்கு தெரியாது. ගෙදර right okay she's waiting for me. அதாவது இவங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. almost 12 years. அதாவது 12 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. thank you very much. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இது ஒருத்தங்க பேணும்.
அவங்களுக்கு தெரியுது, உங்களுக்கே தெரியும் මම කොච්චර සැක්‍රිෆයිස් බිස්නස් එකට කරලා තියෙනවද? இந்த பிசினஸ்க்காக இவர் எவ்வளவு sacrifice பண்ணிருக்காரு உங்களுக்கு தெரியுது. Thank you very much. ரொம்ப நன்றி. God bless everybody. எல்லாருமே கடவுள் கூட இருப்பாரு. Finally thank God. கடைசியாவும் நான் கடவுளுக்கு தேங்க் Thank you பண்றேன். very much my translator. டிரான்ஸ்லேட் பண்ணவருக்கும் தேங்க்ஸ். Have a nice day. ரொம்ப நல்ல நாள். Okay. Very emotional. ரொம்பவே மனசு உருக்கமா இருந்துச்சு. ඔගොල්ලෝ දැක්කා මේ කොච්චර එයා සැක්‍රිෆයිස් කරලා තියෙන්නේ. அதான் பார்த்தீங்கன்னா எவ்வளவு sacrifice பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ඊයේ මැනේජර්ස් මීටින් එකේ මම මේක තමයි කතා කළේ. நேற்று மேனேஜர்ஸ் மீட்டிங்ல கூட இதை தான் நான் பேசினேன். 5 Ds ගැන කතා කළා. 4 days பத்தி நாங்க பேசினோம். ඒකේ එක D එක තමයි drop out කියන්නේ. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீ தான் நம்ம ட்ராப் அவுட்னு சொல்லி நாங்க பேசினோம். priority මොකටද දෙන්නේ? அதாவது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது? මොකද අපි drop කරන්න ඕනේ. எந்த விஷயங்களை நம்ம தள்ளி வைக்கிறது? so ඔගොල්ලෝ දැක්කා. நீங்க பாத்தீங்க අවුරුදු 12ක් 12 வருஷமா මෙච්චර බලාපොරොත්තු හිටපු එකනාව ඉතින් හකතියලා அதாவது பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்போட இருந்தவங்கள தள்ளி வச்சுட்டு තමන්ගේ ගෝල් එකට වැඩ කරලා அவங்களோட சொந்த கோல்காக ஒர்க் பண்ணி අද ඕපන්ලි මෙතන අපිට අනවුන්ස් කළා. அதாவது இன்னைக்கு ஓப்பனாவே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. යාගේ ගර්ල්ෆ්‍රෙන්ඩ් එක සෑන් කරනවා. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவர் தேங்க் பண்றது. ඒක තමයි බිස්නස් එකේ යා කරපු කරපු සැක්‍රිෆයිස්. அதாவது இந்த பிசினஸ்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா sacrifice பண்ணது. ஓகே ඉතින් අපි වැඩි වෙලාවක් ගන්න නැහැ. ඉතින් final thing we want to announce. நாம பெரிய ஒரு டைம் எடுக்க போறது இல்ல. சோ கடைசி நான் அனௌன்ஸ் பண்ண போறது. This is as usual we do the recognizing the top office. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஆபீஸ் ரெகக்னைஸ் பண்ண போறோம். So first of all, we are going to recognize application division. அப்ளிகேஷன் டிவிஷனை நாங்க ரெகக்னைஸ் பண்ண போறோம். So let's see who are competitors are. யாரால அந்த காம்படிட்டர்னு சொல்லி பார்க்க முடியும்?